தன் வீடு சொல்லி ஒருத்தவங்களும் மகாவித்யாலயம் மடுக்குளத்தில் வந்து 2 பேர் தான் வந்து பூர்வீகம் யாழ்ப்பாணத்தில் நல்லா இருந்தன. எல்லாருமே இதுக்குள்ள வர்றதுக்கு விரும்பி நிலைமையில எல்லாருமே சிறந்த தேசத்துல எங்கடைய பிடிங்கி சாப்பிடலாமேல எங்களுக்கு இந்த கோயில் பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த பூசையில ஒரு மாண்டவராகிய ஒருவரும் தகுதியோடு மழை டைம்ல எல்லாம் இங்கே வரவே இல்லாது இருக்கணும் அப்படின்றதான் என்ற கருத்து. ஸ்ரீலங்கன் ஏர்போர்ஸ் வன்னி வேலங்குளம் மாதாக்கா பாடசாலை விடுதலை புலிகள் இயக்குனர் வந்து தோட்டக்கிணறு என்ன தோட்டக்கிணறு சேச்சால செய்யறதா நாங்கள் நினைக்கல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே வவுனியா மாவட்டத்துக்குரிய மடுக்குளம் அதே மாதிரி வேளன் குளம் வந்து இந்த இடங்களெல்லாம் வந்து ஒரு வவுனியாண்டு கிராமப்புறத்தில் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து யுத்த காலத்தோட உருவான ஒரு கிராமம். இந்த கிராமத்தை வந்து நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஒரு அண்ணா கால் பண்ணி சொல்லியிருந்தவர், இப்படி ஒரு கிராமம் இருக்குது, நாங்கள் இந்த கிராமத்தை விட்டு வந்து கனகாலமாயிட்டு அந்த கிராமத்தை வந்து பார்க்கல இவ்வளோ அப்படின்ட்டு அந்த ஒரு காரணத்தால் வந்து அந்த கிராமத்தை வந்து காட்டுவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். உண்மையிலுமே வந்து நான் இதுக்கு முதல் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன், எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்க. உண்மையிலுமே ஒரு விவசாய கிராமம், இயற்கையான கிராமம், வித்தியாசமான நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வவுனியா டவுன்லேருந்து 20 கிலோமீட்டர், அதே மாதிரி நாங்கள் நிற்கிற பகுதியிலேருந்து வந்து 17 கிலோமீட்டர் போகணும். பாப்பம் போய் என்னென்ன விஷயங்கள் அந்த ஊரில் சிறப்பாக இருக்குது, அதே மாதிரி என்னென்ன விஷயங்களை வந்து அங்கே நீங்கள் வியப்பாக பார்க்குறீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த காணொலி மூலம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து மோட்டோ விளக்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ இந்த வேப்பங்குளம் பெட்ரோல் செட்டில் இருந்து நாங்கள் 17 கிலோமீட்டர் அந்த மடுக்குளத்துக்கு போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு 20 நிமிஷத்துலேயே தாராளமாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா சில ரோட்டுகள் நல்லா இருக்கும், அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு போகிற ரோட்டுகளும் வந்து போகிற வரைக்கும் நல்லா இருக்கும். இவ்விடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குளுமாட்டு சந்தியாண்டு. இதில் பாருங்கள், அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சனி ஞாயிறில் வந்து இந்த இடத்துல இப்போ கடை போடினோம். ஒரு நல்ல விஷயம். இதில் கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. அதோட இதில் பாருங்கள், இந்த வயலெல்லாம் இப்படி இருக்கணும். இந்த ஒரு காலப்பகுதியில் சூப்பராக இருக்கும். அதை ரோட் சைடு எடுத்தால் சொல்லவே தேவையில்லை. அதோட இந்த கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா விடியலிருந்து இப்படி தான் இருக்குது. நானும் சில மழை வந்துடும், இன்றைக்கு பிளானே வந்து கேன்சலாக போயிருமே அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலுமே சூப்பரான ஒரு கிளைமேட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெலுக்குள்ள சந்தி. இந்த இடது பக்கத்தால் போனால் நாங்கள் செட்டிக்குளம் போகலாம். இதில் இப்போ நிறைய கடை தொகுதிகள் வந்து நெலுக்குளத்தை பொறுத்த மட்டும் வந்துட்டு ஏன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன்டா, அந்த அண்ணாவே ஒரு ரியலாக அந்த ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான். முதல் வந்து நெலுக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த கட்டடத்துக்குள்ளே இருந்தது நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலங்களில். இப்போ வந்து இஞ்சால பக்கத்துக்கு மாற்றிட்டோம் நெலுக்குளம் போலீஸ் ஸ்டேஷனை. இதில் பாருங்கள், பெர்மனண்ட்டாகவே அடிச்சிட்டோம். அதே மாதிரி இதில் சின்ன சின்ன கடைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கலாம். போய்கொண்டு இருக்கிறது வவுனியாவிலேருந்து மன்னார் போகிற ரோட்டில் தான் போய்கொண்டு இருக்கிறேன். அதோட இவ்விடத்தில் இருக்கிறது தான் வந்து தேசிய கல்வியற் கல்லூரி. இதில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கல்லூரி, மன்னிச்சு கொள்ளுங்கள். இதில் எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். எங்களோட லெவல் 4 லெவல் 5 எல்லாம் வந்து இங்கே தான் நாங்கள் படித்தது. இதுதான் வந்து சாம்பல் தோட்ட பிள்ளையார் கோயில். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு அடிக்கடி இங்கே வருவோம். ஸ்கூல் முடித்த உடனே அப்படியே வந்தோம்னா அந்த டைமில் தான் வெயிலில் வந்து அன்னதானம் கொடுப்பினோம், நல்லா இருக்கும். அதோட இவ்விடம் வந்து 4ஆங்கட்டை அப்படின்னு சொல்லிவிடும், அதுதான் எனக்கு தெரியும். இதில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் ஒரு டவர் ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் போய் ஏறுறது, உண்மையிலுமே அதில் ஏறுறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆதார சித்த மருத்துவமனை வவுனியா. கூடுதலான பேர் இங்கே வந்து அதாவது ஆயுர்வேத மருந்துகள் வந்து எடுத்திருப்பீங்க. இதுதான் வந்து கற்பபுர சந்தி அப்படின்னு சொல்லுவினோம். இதுலேயும் பெரும்பாலான கடைகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த லைன்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இதால் போய் தான் நாங்கள் கற்பபுரம் முதலாம் ஒழுங்கு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. அதே மாதிரி இது வந்து வரோட், அதாவது வயோதீபர்கள், ஏழதாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். அந்த வரோட்டுக்குரிய கடை தொகுதிகள் தான் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு இஞ்சால பெரும்பாலும் காடுகள், அதே மாதிரி இடையிடையே ஊர்களும் பெறும். சந்திதான் வந்து பம்பமட சந்தி உண்டு. இதால் வலது பக்கம் போனால் ஊர்களுக்கு போகலாம், அதே மாதிரி இடது பக்கத்தால் போனாலும் அப்படியே போய் நாங்கள் அந்த கார்மெண்ட்ஸ் இருக்கிற சூடு வந்த பிளவுக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற ஆமி கேம்பு வந்து ஒரு பெரிய ஆமி கேம்பை கடகாலமாக வந்து இருக்குது. இந்த பம்பமோட ஆமி கேம்ப் வந்து வவுனியா பல்கலைக்கழகம்
இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடங்களை தொகுதிகளை கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குது. இப்போ கிட்டடியில் தான் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை வவுனியாவில் நிறுவினவில் முதல் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வவுனியா இதோன்று சொல்லிவினோம், கிளையா இதோன்று சொல்லிவினோம், வளாகம் அப்படின்னு சொல்லிவினோம். அப்படி தான் இயங்கினது. இப்போ வந்து பல்கலைக்கழகமாகவே ஆக்கிட்டோம். கூடுதலாக யாராவது பிஸ்னஸ் ஐடியா செய்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதுகளுக்கு எங்கேயாவது காணி வேண்டி போட்டுட்டு ஒரு ஹோஸ்டல் மாதிரி கட்டி விட்டிங்களாண்டா கொஞ்சம் முளைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய முதலீடு ஒன்று வேணும். இந்த வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. இது லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணாவோட என்னோட கழிச்சிருக்கிறார் தன்னை வீடுன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. அதுவும் இரவில் வந்தீங்களாண்டா எல்லா பக்கமும் வந்து லைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் இருக்கிறதான் வந்து கேம்பஸுக்கான கிரவுண்ட், பெரிய ஒரு கிரவுண்ட். கிரிக்கெட் எல்லாம் நாங்கள் அடிக்கடி வந்து இதில் ஹார்ட்பால் விளையாடுறது. அதோட கேர்ள்ஸுக்கான ஹாஸ்டல், பாய்ஸுக்கான ஹாஸ்டல் எல்லாம் வந்து இந்த ஒரு பகுதியில் தான் இருக்குது. இதில் கேர்ள்ஸுக்கான ஹாஸ்டல் அப்படியே அங்கால லைன்லேயே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாய்ஸுக்கான ஹாஸ்டல் எல்லாமே இன்றைக்கு ஏதோ இவன் நடந்திருக்கு போல இருக்குது. இதெல்லாமே கேம்பஸ் படிக்கிற பிள்ளைகள் தான், அதாவது பெண்கள் தான். இந்த பக்கத்தில் பாருங்கள் ஒரு பள்ளிவாசல் ரஹ்மானியா சாலம்பை குளம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து சாலம்பை குளத்துக்கான ஸ்கூல் வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அல் அக்ஷா மகா வித்யாலயம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும், அல் அக்ஷா. கூடுதலாக இதில் பெரும்பாலும் முஸ்லீம் மக்கள் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இடத்தை தான் சொல்கிறது 2ஆம் கட்டை அப்படின்னு சொல்லுவிடும். குறிப்பாக வந்து இதில் பாருங்கள் விளாத்திக்குளம் என்று போட்டிருக்கணும். அந்த ஊருக்கு போய்க்கல தான் வந்து இந்த மடுக்குளமும் இருக்குது. இதோட பூவரசங்குளம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பூவரசங்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து லங்கா ஐஓசி பெட்ரோல் செட் வந்து உருவாக்கின போன வருஷம் தான் திறந்த. இன்றைக்கு கண்டு பார்த்து திடீர்னு கதைகள் எல்லாம் வருது இல்லை. இதில் வீட்டியே இருக்குது பூவரசங்குளத்துக்கான. அதே மாதிரி இதில் வந்து பூவரசங்குளத்துக்கான போலீஸ் நிலையம் வந்து இருக்குது. அப்போ பார்த்துருப்போம் நெல்லுக்குளத்துக்கான போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து பூவரசங்குளம். இதில் எல்லாமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. குளம் வந்து முடியும். கிட்டத்தட்ட 400 குளத்துக்கு கிட்டே இருக்குது. இந்த வலது பக்கத்துலேயும் பாருங்கள் பூவரசங்குளம் பெரிய குளம் ஒன்று இருக்குது. இவ்விடம் தான் பார்த்திங்களாண்டா பூவரசங்குள சந்தி. இதில் வந்து பூவரசங்குளத்துக்கான ஸ்கூல் இருக்குது, பூவரசங்குளம் மகா வித்யாலயம். இதில் பாருங்கள். அதே மாதிரி இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில்னு தான் தெரியல, பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம். அதோட இதில் வந்து பிஓசி பேங்க் இருக்குது, சாப்பாட்டு கடைகள் இருக்குது. இதில் பாருங்க. அதே மாதிரி இந்த இடது பக்கத்தால் போய் தான் நாங்கள் வந்து செட்டுக்குளம் போவோம். அதாவது செட்டுக்குளம் டவுன்லேயே போய் ஏறுற ரோட். மற்றது வந்து நேரியோட சந்தியால் திரும்பி செட்டுக்குளம் போகிற ரோட். அது நெல்லுக்குளத்தால் போகிறது. இதுலேயும் கடை தொகுதிகள் இருக்குது, ஆனால் பெரிய கடைகள் இருக்கிறதா தெரியல. இந்த பூவரசங்குள சந்தியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே நாங்கள் அந்த சந்தி திரும்பணும் மடுக்குளம் போகிறதுக்கு. இதில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய சேர்ச் ஒன்று. இதெல்லாம் இப்போ கிட்டடியில் தான் வந்து இங்கே கட்டியிருந்தது. முதலெல்லாம் சின்ன இருந்தது இந்த சேர்ச்சுகள் எல்லாமே. இதுக்கு பிறகு பாருங்கள் வயல்கள் தான். அங்கே போகும் வரைக்கும் நாங்கள் வயல்களை பார்த்து கொண்டே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஆறு ஒன்று வருது பாருங்கள். இங்கே பாருங்க, தண்ணி தான். ஜாலியெல்லாம் இப்போ மழை பெய்கிற டைம் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அப்படியே கடல் மாதிரி வந்து கொண்டிருக்கு. கடல் இல்லை, அப்படியே பெருக்கெடுத்து வந்து கொண்டு இருக்கும். இதில் நீங்கள் பார்க்கலே தெரியும். இதில் ஒரு ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் வன்னி அப்படி அந்த மாதிரி போட் போட்டிருக்கணும். இந்த சந்தியில் தான் திரும்பணும். நேராக போன மட்டும் தான் நாங்கள் அப்படியே மன்னார் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சந்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துட்டு போயிருப்பீங்க. எனக்கு கனகாலத்துக்கு முன்னுக்கு இதால் அந்த விளாத்திக்குளம் போகிறது மட்டும் தான் தெரியும். ஆனால் இதால் போய் நாங்கள் அப்படியே 3 முறிப்பு போய் அதுக்கு பிறகு நாங்கள் துணுக்காய் அங்கால வெள்ளாங்குளம் எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், எல்லா வீடுகளையும் நீங்கள் கவனிச்சிங்களா கூடுதலான ஆட்கள் வந்து விவசாயம் மற்ற தென்னை மரங்கள் அதுகளை தான் வந்து வச்சிருப்பினோம். இங்காலெல்லாம் உளுந்து போட்டிருக்கு போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பட்டை மரம் அப்படி நல்லா இருக்குண்டு. கிட்டத்தட்ட இந்த சந்திலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நாங்கள் போகணும் அந்த மடுக்குளத்துக்கு. இங்கால இருக்கிற வீடுகளெல்லாம் பார்க்கல இன்றைக்கு நேற்று உருவான மாதிரி இல்லை. எல்லா தென்னை மரங்களுமே வந்து நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு. பார்ப்போம் இந்த கிராமத்தின் உண்மையான வரலாறுகள் என்னன்றதை நாங்கள் போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பெருசாக ஆக்கள் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு துண்டில் கொஞ்சம் ஆக்கள் இருக்கணும், அவ்வளோதான். இதில் அம்மாக்கள் 2 பேர் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அக்கா தங்கச்சியாக இருக்கணும். இதில் ஒரு வீடு இருக்குது. அருள்மிகு தேவானந்தார் கோயில்ன்ற ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. 2 பக்கமும் கவனிக்கணும். மோட்டோ விளக்கில் போய்க்கலாம். அந்த சரி, இப்போ உங்களுக்கு மோட்டோ விளக் கேமராலே தெரியுமான்னு நினைக்கிறேன். மழை தூரம் வலிக்கிட்டு
இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. அந்த சேர்ச்சில் வந்து இன்றைக்கி கூட்டம், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் போயிருந்தானே அந்த கூட்டம். இந்த பாருங்கள், இந்த வீடு சூப்பராக இருக்குது. அந்த கிராமத்தில் மடுக்குளத்தில் வந்து 2 பேர் தான் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கணும், 2 குடும்பம் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கணும். அவர்களுக்கான கூட்டம் வந்து ஃபாதர் எங்கே இருந்து வந்து வைப்பாராம். அப்போ அந்த ஒரு கூட்டத்தை எடுத்து அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆக்களோட கதைப்பம் அப்படின்றதுக்காக தான் அவைகள்கிட்ட கேட்டேன். நான் போனேன்னு சொன்னேன், கேட்டு 3 மணிக்கு வர சொன்னவே. அதனால தான் இந்த 2 மணிக்கு உங்களுமே இந்த மழை காலத்தில் இப்படி லேட்டாக வர்றது ஒரு முட்டாள்தனம் தான். இருந்தாலும் பார்ப்போம், அவங்களால நல்ல மழை பெய்யுது போல் இருக்குது. குறிப்பாக வந்து அதில் ஒரு கோயில் ஒன்று பார்த்தனால தான், சின்ன கோயில் உண்டு. அதில் வந்து 108 1008 சிவலிங்க கோயில் அப்படி என்ன மாதிரி போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு சிறப்பு நாட்களில் வந்து மட்டும் இந்த பூசை நடக்கும் போல். அதோட இந்த இடத்துண்டில் பாருங்கள், எந்த ஒரு வீடுகளுமே இருக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே காட்டு தொகுதியாக தானே இருக்குது. இதில் பாருங்கள் ஒரு பெரிய பண்ணை ஒன்று இருக்குது. தென்னை மரங்கள், அதே மாதிரி வாழை, பப்பாசி, மரவள்ளி எல்லாமே வச்சிருக்கணும். இது வந்து குமரிக்கோட்டை ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணை அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கணும். வேறு நல்ல காசுக்காரர் செய்யணும் போல் இருக்குது, நல்ல விஷயம். இதில் ஒரு சின்ன கோயில் இப்போ தான் வந்து கொட்டில் போட்டு வச்சிருக்கணும். குறிப்பாக இஞ்சாலயம் வந்து பார்த்திங்க வேண்டாம், ஜான பிரச்சனை தாராளமாக இருக்கும் போல் இருக்குது. இதில் வேலி போட்டிருக்கணும் பாருங்கள், ஜான வேலி. இதோட க்ளோஸ் பண்ணிடணும் போல் இருக்குது ஒரு டைமுக்கு பிறகு. 6 வரைக்கும் கவனமாக பார்த்துவாங்க. ஜான வேலி இருக்குது, தெரியாம நேராக விட்டாலும் விட்டுருவோம். ஃபுல்லாக இஞ்சால ஜான வேலி தான், பெரும் காடு தான் இஞ்சால. அப்படியே தொடங்கிச்சேன்டா வன்னி காடு தான் நாங்கள். சரி, இப்போ இந்த மடுக்குளத்தின் முக்கியமான இடம் இந்த சேர்ச். இந்த சேர்ச்சுக்கு தான் 3 மணிக்கு பூசை அப்படின்னு சொன்னவேல் வந்துட்டோம். ஃபாதர் வந்த உடனே அதே மாதிரி இங்கே இருக்கிற ஊராக்களோட அதே மாதிரி முன்னுக்கும் ஒரு பிள்ளையார் சிலையோட ஒரு கோயில் ஒன்று வச்சிருக்கணும். நிற்கணும் பாருங்கள் ஊராக்கள், நல்ல விஷயம். இப்போ தான் துப்புரவாகி கொண்டிருக்கணும் போல இருக்குது. சரி, இப்போ வந்த கையோடு வந்து ஃபாதராக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். சரி, இப்போ ஃபாதராக்கள் வந்துட்டோம். ஆனாலும் வந்து இந்த ஊரை பற்றி, இந்த கோயில் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு இந்த அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். உங்களோட பேரோட நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் கமலேஸ்வரன், நான் செல்வமாலா. இந்த ஊரில் நான் 10 வயசுலேருந்து இங்கே இருக்கிறேன். பூர்வீகம் யாழ்ப்பாணத்திலேருந்து இடம்பெயர்ந்து வந்து வவுனியா ரம்பக்குளம் அந்தோனியார் கோயில் பக்கத்தில் இருந்து அந்த ஃபாதர் மூலம்தான் இந்த காணி மடுக்குளத்தில் காணிகள் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. மடுக்குளம் ஏற்கனவே ஒரு இருந்ததுக்குள்ளே கொண்டு வந்து அவர் அந்த ஃபாதரால் இப்போ கஷ்டப்பட்டாக்கள் இருக்கணுமெண்டு அவருக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்து அதால் தான் இந்த காணி இந்த ஊருக்குள்ளே நாங்கள் வந்து குடியேறினேன். முன்னுக்கு வாலிபருக்குன்னு சொல்லித்தான் முன்னுக்கு ஒரு ஏக்கர் கொடுத்து, மற்ற குடும்பக்காரருக்குன்னு சொல்லி பின்னுக்கு அங்கே வரைக்கும் கொடுத்தேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஏக்கர் 2 ஏக்கர். அதுக்கு பிறகு எல்லோரும் தேவையான அளவுக்கு பிடிச்சி வேலி போட்டு இருந்த நாங்கள் இருந்து நாங்கள் வந்து 97ஆம் ஆண்டு இங்கே இருந்து நல்லா இருந்த நாங்கள். அது வரைக்கும் நல்லா இருந்து நல்லா எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு இதாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த இடம்பெயர்வு வந்து அதுக்கு பிறகு எல்லோரும் ஆளால் 2097ஆம் ஆண்டு எல்லோரும் இந்த இடத்த விட்டு நாங்கள் அறவே போயிட்டோம். எங்கே போயிட்டீங்க? மாடு, தச்சனாமருத மாடு, அப்படி எல்லாருமே சிதஞ்ச மாதிரி ஒவ்வொரு இடங்களில் போய் இருந்துட்டோம். இருந்து 2010ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு இந்த திருப்பியும் இந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து இதில் எல்லாருமே இதுக்குள்ளே வர்றதுக்கு விரும்பல. எல்லாரும் போய் அந்தந்த அங்கங்கே இடம்பெயர்ந்து நல்ல ஒரு வசதியாக வந்துட்டுனா ஆனபடியாக அந்த காணிகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு திறமை. ஆனால் எங்களுக்கு இங்கே தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தோட்டம் செய்யணும், வயல் செய்யணும். அவங்களுக்கு வயலண்டு இல்லை, அந்த எம்பி முந்தி தந்த வயல்கள் இருந்தால் அதுகளை செய்யலாம்னுட்டு எங்களுக்கு தோட்டம் வேணும். எங்களுக்கு என்னென்னு கேட்டால் எங்களுக்கு தொழில்கள் அங்கே முந்தி அதை செய்து கொண்டிருந்தோம். எங்களோட காணி விட்டபடியாக எங்களுக்கு அது ஒரு ஈஸியாக போயிட்டு ஒரு இவ்வளோ காணி இருக்கேக்க நாங்களே காலேக்கருக்குள்ளே இருந்து வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ எல்லோரும் 2010க்கு பிறகு தான் இப்போ வந்து ஒரு எங்களோட இந்த ரோட்டில் ஒரு 7-8 குடும்பம் இருக்கிறோம். பின்னுக்கு இருக்கு நிறைய மற்ற சமயத்தினர் இருக்கணும். எங்களை கிட்டத்தட்ட மடுக்குளத்தில் 93 குடும்பம் இப்போ இருக்கு. மடுக்குளத்தில் 93 வீடுகள் இருக்கிற மாதிரி தெரியல. இஞ்சால இருக்கோ அங்கால போய் அப்படியே பார்த்தா ஜிஎஸ் பதிவில் 93 குடும்பம். வேளாண்குளம்ன்றதும் இதுக்குள்ள தான் இல்லை வேளாங்குளம் இதுக்கு அடுத்ததுதான். மடுக்குளத்துக்குள்ளே 93 குடும்பங்கள் இருக்கு. குடும்பம் இருக்கு. அப்போ நான் இதில் மாதர் சங்கத்து தலைவியாகவும் இருக்கிறேன். அப்போ
ஊருக்குள்ளே என்ன வந்தான்னு என்ன இதன்னாலும் நாங்கள் தான் இந்த கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு பார்த்து எதுவுமே செய்வோம். ஆனால் இப்போத்தைய நிலைமையில எல்லாருமே கஷ்டம் முழு பேருமே வாழ்வாதாரத்தாலேயோ எல்லாத்தாலேயும் எங்களால் உழைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் உழைச்சி பெரிய அளவில் வரையலாம். இப்போ தென்னம்பிள்ளை வச்சுக்க மற்றது ரோட்டு பிரச்சனைங்களுக்கு. இப்போ இன்னொரு பிரச்சனைங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதே ரோட்டு பள்ளிக்கூட புள்ளி நானும் அந்த ரோட்ல பார்த்து நான் கூடுதலாக பள்ளங்களா இருக்கு. அதால எங்களுக்கு பஸ் வரையில பஸ் உள்ளுக்கு வராது. அப்போ கிட்ட அங்கே இருந்து இங்கே வர 400 ரூபா பிடிக்குது ஆட்டோவுக்கு 400 ரூபாய்க்கு தான் கொண்டு வந்து பிடிக்கணும். பள்ளிக்கூட பிள்ளைகள் 7 மணி பஸ்ஸை விட்டால் பிள்ளைகளுக்கு பஸ் இல்லை. இந்த ரோட்டில் வர 7 மணிக்கு பிறகு பஸ் இல்லை. அப்போ அந்த பிள்ளைகள் எத்தனை மணிக்கு இங்கே வரணும்? அப்போ வெள்ளம் ஒளிம்பி எல்லாரும் கொண்டு வந்து இங்கே 7 மணிக்கு முதல் இதில் விட்டா 7 மணி வரைக்கும் இந்த பிள்ளைகள் இந்த காட்டருகோடையே நிற்கணும். இந்த காணி சொந்தக்காரர் ஒரு தரம் இல்லை. காடுகள் பார்த்து நீங்கள் போய் பார்த்தா தெரியும். இங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் காடு தனியாகத்தான் வரையிருந்தேன். அப்போ அந்த பாதுகாப்பில் முக்கிய பிரச்சனை எங்களுக்கு முதல் ரோட்டு பிரச்சனை. ரோடு அந்த உரிய ஆக்கள் வந்து இருக்காட்டிக்கும் எங்களுக்கு அந்த காணிகளை தள்ளி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் இந்த உண்மையாகவே இப்படி ஒரு இடம் இனி வருங்காலத்தில் எல்லாரும் தேடி எடுப்பணுமோ தெரியாது. எங்களுக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால் காலைக்குழுக்குள்ளே இருந்து வாழ்ந்த வாழ்க்கை அவைகளுக்கு காணுமண்டல. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. பிறந்த தேசத்தில் எங்கடைய எண்டு பிடுங்கி சாப்பிட்டு கடையில் வேண்டி பழத்தை வேண்டி சாப்பிடலாம், எல்லாமே ஆனால் நாங்கள் வச்சு பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி வராது. இப்போ இந்த தென்னம்பிள்ளைன்னு சொல்லிங்க 150 ரூபா இப்போ தேங்காய் வெளியில் விற்கிது. இப்போ நான் தேங்காய் வேண்டுறேன் இல்லை, ஏன்டா என் மரத்தில் பிடிங்கி நான் சாப்பிட்றேன். அப்போ எனக்கு அது ஒரு ஈஸி. வாழைப்பழம் வேண்டுறேன் இல்லை, குலை வெட்டி சாப்பிட்றேன். மரக்கறி வேண்ட மாட்டேன், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு வச்சு சாப்பிட்றேன். அப்போ அந்த வெளியில் இருந்து வாழ்கிறவர்கள் கொஞ்சம் மண்டாலும் யோசிக்கணும். இங்கே இருக்கிற ஆக்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி தொழில் முயற்சிக்கு ஆதரவு வழங்கணும். மற்ற இந்த ரோட்டு இந்த காணி பிரச்சனை அவரவர்கிட்ட காணி நாங்கள் விசப்பரையும் போனாங்க. இந்த காணியை ஒரு விசப் செய்தாங்க. விசப் இல்லைன்னு சொல்லல, நான் உரியாக்களை பார்த்து கதைச்சி உங்களுக்கு இந்த காணிகளை தள்ளுறதுக்கு வசதி செய்தாரன் என்று சொல்லி நாங்கள் அப்படி இருந்து 2-3 குடும்பங்களை சந்தித்து கொஞ்சம் பேர் தள்ளி தந்திருக்கேன். காணி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க. ஏன்னா இந்த ஊருக்குள்ளே யாருமே வலிக்கிறீங்கள. நாங்கள் 2 பேர் கீதாவும் நானும் தான் கிறிஸ்தவர்கள் 3 குடும்பம். அப்போ நாங்கள் தான் எதுக்குள்ளேயுமே எங்கே இருந்து வெளியில் கச்சேரி சம்மந்தப்பட்டனாலும் நாங்கள் தான் போகிறது. எது சம்மந்தப்பட்டாலும் நாங்கள் 2 பேரும் போய் இந்த ஊருக்கானதை வேண்டி கொடுக்குறது. எங்களுக்கு ஹஸ்பண்டாக்களால் சப்போர்ட் இருக்கிறபடியாக நாங்கள் வெளியில் போடுறோம். வேண்டா அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் என்ன செய்தாலும் எங்களோட சரி ஊருக்காண்டி செய்கிறாங்க தானேன்னு சொல்லி அப்படியே எங்களுக்கு இந்த ஊருக்குள்ளே உண்மையாகவே இந்த ஜூதாதேவி கோயில் அப்படின்னு கேட்க எங்களுக்கு சரியான ஒரு புதுமை. ஜூதாதேவி கோயில் இந்த அதில் ஒரு சிறுவன் கொண்டு வந்து எங்களோட அம்மாக்கள் கஷ்டப்பட்டவையில் அந்த நேரத்தில் கஷ்டப்பட இதில் முதல் ஜூதாதேவி ஒரு சின்ன ஒரு கொட்டில். அப்போ எங்களோட அம்மாக்கள் என்ன செய்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் வந்து அந்த ஒரு இருக்கிறத வச்சு பொங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகிறோம். அந்த நேரம் எனக்கு நல்லா தெரியும். அப்போ எங்களோட அம்மா சாகைக்கும் போது சொன்னவா இந்த ஜூதாதேவி சுருவம் கொண்டு எனக்கு இதில் வையுங்கண்டு. இது நாங்கள் வச்ச சுருவம் தான் இது. இதில் இருக்கிற இந்த சுருவம் வந்து ஒரு கிழமையில் எங்களுக்கு இந்த கோயில் வந்துட்டு. அப்போ இந்த ஜூதாதேவி எங்களுக்கு உண்மையாகவே அற்புதம், நிறைய ஒரு அற்புதம் எங்களுக்கு. நாங்கள் என்ன நினைச்சு இதண்டினாலும் அந்த கஷ்டத்துக்குள்ளே இருந்து எங்களை விடுவிப்போம். உண்மையாகவே கைவிடப்பட்டவரின் பாதுகாவலி தான் இவன் இது. அப்போ நாங்கள் கைவிடப்பட்டபடியாக எங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறதே இவா தான். அதே மாதிரி பூசைகள் என்ன மாதிரி? பூசைகள் உண்மையாகவே எங்களுக்கு மாதத்தில் 4 பூசை நடக்கும். எங்கிருந்து வந்து ஃபாதர் பம்பமடுவில் இருந்து எங்களோட நல்ல ஃபாதர் மேலே நல்ல ஒரு ஒத்துழைப்பு. ஏண்டா பின்தங்கிய கிராமம் வந்து இப்போ 8ஆம் மாதம் எங்களுக்கு இப்போ பெருநாள் செய்தாங்க. எல்லா பெருநாள் நல்ல வடிவாக நாங்கள் எங்களோட பெருநாளுக்கு நாங்கள் எங்களோட 2 குடும்பம் 3 குடும்பம் சேர்ந்து காசு போட்டு பிறர்கிட்ட போய் சேர்க்கையும் இல்லை, நாங்களே எங்களோட சொந்த காசு போட்டு நல்ல வடிவாக எங்களோட பெருநாளை நாங்கள் செய்தனாங்க. எங்களோட ஃபாதருன்ற சிஸ்டரோ எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட். ஏண்டா நாங்கள் ஒரு கைவிடப்பட்ட இடத்துல இருக்கிறோம், எங்களை ஊக்குவிக்கணும்னு சொல்லி. ஆனால் நாங்களும் அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த கோயிலை இந்த இப்பயும் இந்த கோயிலுக்கு இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் ஒரு பின்தங்கிய பிள்ளைகளுக்கு டியூஷன் கொடுக்குறோம். பாதராக்கள் டியூஷன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேண்டா பிள்ளைகள் பின்னோன்னு அதுவும் பாதராக்களோட கதைச்சு பாதர் மாதிரி தான் செய்யணும்.
அதுக்கு நாங்களே போய் கதைச்சி மற்றது அந்த கொடிச்சால பிள்ளைகள் தாங்கள் முடிச்சு போகிறோம்னு சொல்லி எங்கள்கிட்ட கிட்ட ஃபாதர் சொல்லிக்க கஷ்டப்பட்ட பிள்ளைகள் புத்தகம் கொப்பிகளுக்கு கஷ்டப்பட்டோன்னு அந்த பிள்ளைகள் இந்த இயர் முடிச்சு போயினந்தானே அவையில் எங்கள்கிட்ட பேர் லிஸ்ட் கேட்டு போன மாதம் அந்த பிள்ளைகளுக்கு ஏழு படிக்கிற பிள்ளைகள்லேருந்து 1ஆம் ஆண்டு பிள்ளை வரைக்கும் புத்தகம் கொப்பி எல்லாம் கொண்டு வந்து அவையிலால் சேர்த்து கொண்டு வந்து எங்களுக்கு தந்து பிள்ளைகளை வாழ்த்தி போட்டு தங்களையும் இதாண்டி ஃபாதரால் எல்லாம் செய்துட்டு போனது. இன்றைக்கு எங்களுக்கு எங்களோட கிராமத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு எல்லா வளமும் இருக்குது. எல்லா வளம் எல்லாம் இருக்குது. தண்ணி வளம் இருக்குது, எல்லா வளமும் இருக்குது. எங்கள்கிட்ட என்ன செய்கிறது, எங்கள்கிட்ட இந்த பணம் போட்டு செய்கிறதுக்கான ஒரு முதலீடுகள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் உழைக்கிறது. சரி, அப்போ உங்களை தொடர்பு கொள்கிறேன்னா அப்படி நம்பரை சொல்லியிருக்கோம். நம்பர் 077 280 92 இந்த நம்பர் முன்னுக்கு நீங்கள் 0094 கோட் நம்பர் போட்டு வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, கதைக்கலாம். ஆனால் எங்களுக்கு இப்போ அந்த ஊராக்கள் கதை கேட்கல தெரியும் உங்களுக்கு பெரும்பாலும். முழு பெரும் எனக்கு நான் இங்கேருந்து நான் நடந்து போய் தான் பூரசங்குள பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். எனக்கு நான் படிக்க இங்கே 7 மணிக்கு இப்போ பஸ் வருது. நான் படிக்க எனக்கு 5 மணிக்கு பஸ். நான் 5 மணிக்கு போய் அங்கே பூரசங்குளத்தில் ஒரு மரத்துக்கு கீழே இருப்பேன். இப்போ பள்ளிக்கூடம் துறக்குமெண்டு அந்த துறந்த பிறகு தான் நான் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போவேன். போயிட்டு திருப்பி வரைக்கும் எனக்கு சில வேளையில் 2 மணி பஸ்ஸுக்கு வரையலாமே இருக்கும். அப்போ நான் நடந்து தான் வருவேன். எல்லா பிள்ளைகளோடையும் சேர்ந்து நடந்து தான் வருவேன். நான் இங்கே இருந்து நாங்கள் இனி இல்லையோன்ற ஒரு கீழ்மட்டத்தில் இருந்து வளர்ந்தாங்க தான் நாங்கள். எனக்கு இப்போ அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. நாங்கள் எங்களோட சௌரங்களும் வெளிநாடுகளில் தான் இருக்கிறேன். நான் இங்கே இருக்கேன். ஆனபடியாக எனக்கு இந்த என்னென்னு சொன்னால் எங்களை போல ஒரு திறமை இருக்கக்கூடாது. என்கிட்ட 10 ரூபாய் இருந்தால் 10 ரூபாயில் என்ன மக்களுக்கு செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். குறிப்பாக எத்தனாம் ஆண்டு இங்கே வந்து நீங்கள்? 77ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே வந்து. யுத்தம் நடந்ததா? இல்லை, யுத்தம் இல்லை. 77ஆம் ஆண்டு. சரி, அதுக்கப்புறம் யுத்தத்தாலேயும் கொஞ்சம் பேர் இங்கே வந்து யுத்தத்தால் வந்து சும்மா இருந்துட்டு போயிட்டு நிரந்தரமாக இருக்க வரையில் பாதுகாப்புக்காக வேண்டி வந்து இங்கேயும் இருக்கலான்ற கட்டத்துக்கு மடவுக்கு போயிட்டேன். எல்லாரும் மடவுக்கு போயிட்டேன். ஆனால் நாங்கள் அதுக்குள்ளேயும் இருந்து திருப்பி போய் முள்ளிக்குளத்தில் இருந்து அடிபட்டு அப்படித்தான் வெளியில் இங்காலேயே வவுனியாக்குள்ளே போன ஒழிய மற்றபடி நிரந்தரமாக ஒரு தரம் இருக்க வரையில் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து முன்னுக்கு இது வர காலத்துக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. முன்னுக்கு ஒரு வீடு போட்டு ஒரு தரம் இருந்தது இல்லை. சரி, ஓகே. நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டிருப்போம். இதுக்கு பிறகு கூட்டம் கூட்டம் என்று சொல்கிறதா நீங்கள் எந்த வேதம்? ரோமன் கத்தோலிக்கா. ஓகே, அதில் நாங்கள் கூட்டத்தை பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் கூட்டம் பார்க்குறதுக்கு முன்னுக்கு நான் முதலாக வந்து கதைச்ச அக்கா வந்து இந்த அக்கா தான். உங்களோட பேர்? கீதா. ஓகே, என்னது? லக்ஸலி. பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, அப்படியே நாங்கள் ஸ்டேஜுக்குள்ளே போவோம். ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எத்தனையாம் ஆண்டு கட்டின சேர்ச்சு? இது 1977ஆம் ஆண்டு குடி வந்து அந்த நேரமே ஓலை குடிசையாக போட்டு கட்டினது. இப்போ யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு 90ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட கோயில் எல்லாம் முற்ற அழிஞ்சு காடாக இருந்து திருப்பி முழுக்க பெரிய காடாக இருந்து முழுக்க அழிச்சு 2016 18 திருப்பி கோயில். சரி, இன்றைக்கு வந்து இந்த பூசையில் ஒரு பிரசித்துவம் இருக்குது. என்னது? ஃபாதர் புதுசாக எங்களை இன்றைக்கு பங்கு தந்த புதுசாக மருங்க தந்திருக்கிறார். சரி, நாங்கள் பழைய சூசப் ஃபாதர் முதல் இருந்தது சூசப் ஃபாதர். இது கட்டினது இப்போ இருக்கிறது வந்து 2025 கட்டியிருக்கணும் இந்த கோயில். பார்த்தீங்கன்னா டியூஷன் படிக்கிறதுக்கான அந்த பெஞ்சுகள் எல்லாம் கூடுதலாக இருக்குது. ஃபாதர் வந்து அப்படியே கூட்டம் இப்போதைக்கு கூட்டம் தொடங்கியெல்லாம் கழிச்சு கொண்டு இருக்கிறது எல்லாரோட. இதுக்கு பிறகு பூசையை பார்ப்போம். அப்படி நீங்கள் பூசை எனக்கு போடுற பூ மாலை எனக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் 16 பேர் வந்தீங்கன்னா அதான் எனக்கு பெரிய மாலை. சரியா? நான் கதைக்கிறது சில வேலை உங்களுக்கு கோபம் இல்லாமல் பிரச்சனைனா என்னுடைய ஸ்டைல் இதுதான். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைக்கணும், அது முக்கியம். தேவை நீங்கள் கோயிலுக்கு வரணும். புரியுதா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் அன்பில் மலர்ந்த இறைகுழந்தை ஆண்டின் பொதுக்களாகி இறைவாக்கினர் கூறுகிறார், ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கையில் நலம் தரும் மருந்து இருக்கும் என்றும் உழைத்து உண்ண பவுலடியார் கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிடுகிறார். எருசலேம் ஆலயத்திற்கு வரவிருக்கும் பேரழிவை எடுத்துரைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இந்த நேரத்திலே இறைவன் எங்கள் எல்லோரையும் தன்னுடைய சந்நிதிக்கு அழைத்து வந்திருக்கின்றார். அழைத்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி அவரை போற்றி புகழுகின்ற முகமாக இந்த திருப்பலியில் நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியோடு எங்களையே நாங்கள் பலியாக்குவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதலாம் வாசகம். மலாக்கி நூலிலிருந்து வாசகம். இதோ சூளை போல் எரியும் அந்த நாள், அப்போது ஆணக்காரன் சுட்டெரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் மல்வாக்கு. குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசின் முன்னே காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களால் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டு, ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகழுறாது. ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. வாழ்வில் நடக்கின்ற நல்ல செயல்களுக்காக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் என்ன செய்வார்கள்? எருசலேம் தேவாலயத்தை நோக்கி நேரங்களில் அவர்கள் சரி, இப்படியே வந்து பூசை நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இப்போ வெளிக்கிட வேண்டிய நேரம் இரண்டாக இருட்டுப்பட்டுரும். அந்த ஒரு காரணத்தால் இதெல்லாமே நாங்கள் முதல் கழிச்சிட்டோம் ஃபாதர்கிட்ட. சரி, நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம். அதோட அண்ணா வந்து எங்களுக்கு இந்த ஊரை பற்றி சுற்றி காட்ட போகிறார். சின்ன பிள்ளைகள் 2 பேர் விளையாடி கொண்டிருக்கணும் இந்த ஆலமரத்தோட. சரி, இதுலேருந்து ஸ்கூல் அடியெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகணுமெட்டு இதில் அந்த அம்மா சொல்லியிருப்பா. அந்த மாதா சிலுவம் இருக்குண்டு இதில் பாருங்கள் வச்சிருக்கணும். அதே மாதிரி இதில் பிள்ளையாரும் இருக்கிறோம். 2 பேரும் நேர பார்த்து கொண்டிருக்கணும். இதுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம். இதில் ஆரம்பம் ஓரளவுக்கு ரோட்டுகள் ஓகே இருக்குது. ஆனால் போக போக பள்ளங்களாக இருக்கும். இதில் பாருங்கள், ஆரம்பத்தில் எல்லாம் வந்து எந்த வீடுகளுமே இருக்கிற மாதிரி இல்லை. அவள் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக வந்து இப்படியே இந்த இடங்களெல்லாம் இப்படியே காடு வற்றி போயிருக்குன்ட்டு சொல்லி கொண்டு வரார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனி காடு. எப்படி பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வரையணுமோ தெரியல இந்த இடத்துண்டுக்குள்ள மட்டும். இந்த மாதிரி ஊராக்கள் யாராவது இருந்தால் அவைகள்கிட்டையும் போய் நாங்கள் இந்த ஊரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவையிலும் ஊராக்கள் தான், வேறு ஆக்களை கண்டாலும் அவையோடையும் கதைப்போம். ஆனால் மழை செம்மையாக வரப்போகுது, அது மட்டும் தாராளமாக தெரியுது. இதில் தான் ஆரம்பத்தில் ஒரு வீடு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் அப்படியே வச்சிருக்கணும் உழுது போட்டு. பரவாயில்ல, இஞ்சால பெருசாக அந்த குடிசை வீடுகள் இல்லை, ஓரளவுக்கு வீட்டு திட்ட வீடுகளான் நினைக்கிறேன். இஞ்சால ரோட்டாக பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் போய் வரண்டா எவ்வளோ கஷ்டம். இங்கே பாருங்க, கடும் மோசமாக இருக்குது போல் என்ன ரோட். இஞ்சாலையெல்லாம் மழை டைம்லலாம் இஞ்சால வரவே இல்லாது, ஃபுல்லாக வளைகி கொண்டு போகுது. அதான் இது ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று செய்திருக்கணும் போல், ஃபார்ம் மாதிரி ஒன்று செய்திருக்கணும் போல இருக்குது.
93 குடும்பங்கள் இருக்கணும் என்று சொன்னவே இல்லை. ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி கடைசி ஒரு 100 குடும்பம் ஆச்சு, ஒரு 10 குடும்பம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு ஜாலியெல்லாம். ஐயோ மழை, திருப்பியும் மழை, பெருத்த மழையாக இருக்கும் போல இருக்குது. இதில் நிற்கலாம் தான், நாங்கள் நிற்போம் முதல்ல. இதில் நிற்கலாமா? ஓகே. மழை 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 இப்போ கொஞ்சத்தில் விட்டுட்டேன்டா. சரி. ஓ நாயெல்லாம் நிற்குது, அப்படியே விட்டுரு. சரி ஓகே. நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து மழை நின்றுட்டு, நல்ல விஷயம். பெருசாக பெய்யாத வரைக்கும் சந்தோஷம். இதனால் நாங்கள் அப்படியே ஊரை பார்த்துட்டு போயிடலாம். இதுலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் இப்போ ஒருத்தரும் இல்லையா, யாரோ பொறுப்பு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு சொன்னவே இல்லை. இதுதான் வந்து அந்த கீதாக்கா அவார்ட வீடு. பரவாயில்ல. இப்போ தான் வந்து வீடுகளை கட்டி கொண்டிருக்கணும். இஞ்சாலையும் ஒரு மலை ஒன்று இருக்குது. இது என்ன கச்சான் போட்டிருக்கணும், இதெல்லாம் கிணறு வெட்டி இருக்கணும் போல் இப்போ தான் கட்டடியில். இது யார் அம்புருசண்டியா? இது அம்புருசண்ட காணியா? ஓகே ஓகே. நான் ஒரு தரம் இல்லைண்ணா இந்த வளவில். அம்புருசண்ட காணியண்டா தெரியுமா? அது யார்ட்ட எனக்கு தெரியல, அதான் பிரச்சனை. ஜால மரவழி தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதோட இப்போ நாங்கள் பார்க்குறத வந்து ஊர்வெட்ட துண்டு அப்படின்னு சொல்லுவினோம். குறிப்பாக நான் நினைக்கிறேன் இதில் தான் ஊரெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது போல. ஊரெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான். இது பிறகு நாங்கள் கொஞ்சம் கூடுதலான வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ தூரம் வந்துட்டோம் உள்ள. இது வரைக்கும் நாங்கள் ஸ்கூலில் அல்லது முக்கியமான கட்டிடங்கள் எதுவுமே நாங்கள் பார்க்கல. இனித்தான் நாங்கள் அதை பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் அந்த சந்தியில் இறங்கியோ இல்லை இங்கேருந்து அந்த சந்திக்கு போய் வேறு வருஷங்களை ஸ்கூலுக்கு போகிறனாலும் இவ்வளோ கஷ்டம். இந்த ரோட்டை செய்கிறதுக்கு அரசாங்கம் தான் கொண்டு வரணும். ஐயா ஒரு ஆள் போய் கொண்டு இருக்கிறார். ஐயா என்ன செயின் காலண்டுட்டா? புரியல் படிக்குது இல்லையா? எங்கே போயிட்டு பாருங்கள்? மீன் பிடிக்கிறதுக்கா? அப்போ குளத்தடிக்கு வாங்க கதைப்போம். நாங்கள் வவுனியாலேருந்து வரோம். ஐயா குளத்தடிக்கு வரட்டும், அவரோட கதைப்போம். இதுதான் நாங்கள் முக்கியமான இடம், வவுனியா நவஜோதி வித்தியாலயம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் பாருங்கள், இதுதான் அந்த ஸ்கூல். இதில் நான் ஆமின்ற இதில் ஆமி இருந்தவங்களா அதுக்கு? ஓகே ஓகே. மடுக்குளம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் பாருங்கள். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பொதுநோக்கு மடுக்குளம். இதெல்லாம் இப்போ யுத்தத்துக்கு பிறகு வந்து கட்டினது. ஆர்மி போன பிறகு தான் வந்து கட்டியிருக்கிறோம். அதோடு வந்து இதில் இப்போ 2 ரோடு வந்து பிரியுது. இடது பக்கத்தால் போனாலும் நிறைய வீடுகள் இருக்கா? ஓகே. நாங்கள் குளத்துக்கு போகிறோம்னா இதால் தான் போடுவேண்ணே. ஓகே, நாங்கள் அதில் போயிட்டு இதை என்ன சந்தி? ஸ்கூல் சந்தி என்று சொல்கிறது. ஓகே. இது வர சின்ன பிள்ளைங்க ஓடி வர. இதுக்கு இஞ்சால வீடுகள் இருக்கிறது அரிதான விஷயம் தான். இங்கே வருங்க மாடுகள் அதுகளோட தான் இஞ்சால ஊர் மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கணும். இந்த குளக்கட்டுக்கு ஏறுறதுக்கு முன்னுக்கு இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இது ஒரு பழமையான வீடு தான். இப்போ இந்த குளத்தில் வந்து பெரும்பாலும் தண்ணி இல்லை. வவுனியாவில் இருக்கிற குளங்களில் பெரும்பாலும் தண்ணி இல்லை. இது என்ன கோயில்? பிள்ளையார் கோயில். ஓகே. நான் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற காலப்பகுதியில் வந்து நல்லா இருக்கும் ஜாலியெல்லாம் வந்தோம்டா. வவுனியாவில் தான் இப்படி குளக்கட்டுகள், மரங்கள், மருதமரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கலாம். இங்கே துண்டை பாருங்கள். இப்படியே இந்த வயல் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆண்ட தனி வயல். எத்தனை ஏக்கர் இருக்கும் இதில்? சரி, இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பின்னால் இருக்கிற அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். சரி, இப்போ அண்ணாட்ட சொல்லுங்கண்ணா, இது என்ன இடம், என்ன இந்த வயல் வரலாறு? மடுக்க குளை கட்டுது. இதெல்லாம் பிள்ளையார் கோயில் இருந்தது. இதை எடுத்து கொடுத்து அந்த இடத்த வச்சிருக்குது. மற்ற இது 200 ஏக்கர் இருக்குது. அதில் 30 ஏக்கர் ஊராக்கள் கொடுத்துருக்கு. இன்னும் காணி கிடக்கு கொடுக்காம பிரச்சனை போட்டு விட்டுருக்காங்க. கஷ்டம் தானே இங்கே. அதான் பின்னுக்கு வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கேன் 2-3 அண்ணாக்கள். இது அவங்க ஊராக்களே பிடிக்கிறது. அந்த ரோட்லேயே அங்கிட்டும் சண்டை இருக்கு அந்த பக்கத்துக்கு.
சரி, இப்போ இந்த இடத்துல ரோன் ஷூட்டை பார்த்துருப்பீங்களா, உண்மையிலே நல்லா இருந்தது. அதை தவிர்த்து இங்கே இருக்கிற அரசியலெல்லாம் நாங்கள் பேச விரும்பலை, அது பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். உண்மையிலே ஒரு இயற்கையான இடம், ஆனால் உரிமைகள்ன்றது எல்லாருக்கும் பங்கிடணும், அதாவது சமமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்ற கருத்து. இப்போ இதிலேருந்து வெளிக்கிடுவோம். ஓகே, இப்போ வெளிக்கிட்டோம். அதே இடம் அந்த ஐயார் ஆள் வந்து மீன் பிடிக்க போனவர் வந்தவர், அவர் வந்து அங்கேயே மீன் பிடிச்சிட்டார். அதோட இதில் தான் முதல்ல அந்த கோயில் இருந்தால் விடது இல்லையா, விடதெல்லாம் இருந்தால் இப்போ தான் இடிச்சு கொண்டு அங்கே கட்டியிருக்கணும். நாங்கள் அதில் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் இந்த நீர்க்காகங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பாருங்கள் மாடுகளை திறத்திட்டு வர ஒரு அக்கவரால். ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த அண்ணா தான் திறத்திட்டு வர எவ்வளோ இருக்கு. அந்த அக்கா பேச வரோம். குறிப்பாக வந்து இதிலேருந்து நாங்கள் அப்படியே நேராக போனோம்னா பெரிய தம்பனை, பண்டி விரிச்சான், அந்த மடுவுக்கெல்லாம் போகலாம் வேணே, மடுவுக்கு போகலாம். நாங்கள் இப்போ இதிலேருந்து இப்படியே திரும்ப போகிறோம். வான்கட்டு துண்டு இதெல்லாம் நல்ல மழை பெய்கிற டைமில் இதில் வான் பாயம் போல் இருக்குது. இந்த வரேன் அந்த கால ஊரில் இருந்துருந்தீங்கன்னா இதெல்லாம் குழியில் தான் நடக்கும் இந்த இடங்களில். சரி, இதுக்கு பிறகு கொஞ்சம் வர சின்ன குருவி கொண்டு பிறந்து கொண்டிருக்கு. இதான் ரோட்டா? ஓகே ஓகே, நான் அதை மாதிரி சொல்லிட்டேன். இதில் தான் பெரிய தம்பனைக்கு போகிறது தானே? கொஞ்சம் தூரம் வந்து போனால் வந்துடுமா? ஓகே, நாங்கள் இதால் போகிறோம். இப்போ வேலங்குளம் வேணே, வேலங்குளத்துக்கு போகிறோம். இது வந்து வேலன்குளமா, இது மடுக்குளமா? இதெல்லாம் மடுக்குளம் தானா? ஓகே. ரைட், ஓகே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மடுக்குளம் அம்மன் கோயில். இதில் ஆமியாக்கள் இருந்திருக்கணுமோ? முதல் ஆரம்பத்தில் இருந்தார்கள். ஆர்மின்ற அந்த தகரங்களை எடுத்து வச்சு ஒரு ஹோட்டல் மாதிரி அடித்து வச்சிருக்கணும். அதான் பாருங்கள், பூசை வந்து இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் ஜாலையெல்லாம் பூசைகள் கோயில்களில் வந்து நடக்கும். இதுலேயும் வீடு ஒன்று இருக்குது. இந்த ஊரில் இந்த ஊரை மிஸ் பண்ணுறாக்கள் இந்த வீடெல்லாம் வீடா இது இப்படி இருக்குன்ற மாதிரியெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பீங்க. இங்கே பாருங்கள் ரோட்டுகள். இதில் ஒரு பஸ் ஒன்று நிற்குது, கார்மெண்ட்ஸ் பிள்ளைகளை ஏற்றுற பஸ் போல் இருக்குது. இங்கே நிறைய பேர் கார்மெண்ட்ஸுகளுக்கு போயிடும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் வேன்னி பக்கத்துலேயே இருந்திருக்கு. இந்த வரும் இப்போ ஆக்கள் இருக்கணும் தெரியல. இப்போயும் இருக்கு நம்ம ஆர்மியாக்கள். அதோட இஞ்சால வந்து வேலங்குளத்துக்கான வயல்கள் ஏன்னா இது வந்து இதுக்கு பிறகு வந்து அப்படியே வேலங்குளத்துக்கான வயல்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து ஒரு கேர்ள் ஒரு ஆள் இருந்தவா, அவன் அப்பாண்ட செத்த வீட்டுக்கு வந்து நாங்கள் கோயில் மூட்டை வயல்களாம். அண்ணன் இருக்கிறாள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பின்னால் சொல்லி கொண்டு வரார். இதில் இப்போ பாருங்கள், ஆரம்பமாகிட்டு வேலங்குளத்துக்கான வயல்கள் ஒரு தேசம், இங்கேருந்து ஒரு தேசத்துக்கு அப்படியே வந்து வயல்களாக தானே இருக்குது. சரி, நாங்கள் இப்போ வேலங்குள டவுனுக்கு இடையால் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டோம். இதில் பாருங்கள், இதில் வீடுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இதுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் போல இருக்குது. இதில் கடை ஒன்று இருந்திருக்கு போல இருக்கேண்ணே. இப்போ எல்லாம் போயிட்டு இவ்விடம் தான் வேலங்குளம். இதில் பாருங்கள், ஸ்ரீலங்கா அந்த கேம்புக்கான இது போட்டிருக்கணும், 300 மீட்டரில் இருக்குண்டு. முக்கியமான சந்தி. அப்படியே இங்கால பார்த்துட்டு வருவோம். இதெல்லாம் யுத்தத்துக்கு முன்னுக்கு இருந்த கடையில் இப்போ தான் கட்டியிருக்கிறேன் வேணா. இதுதான் வந்து கோவில் மூட்டை வேலங்குளம் மாதாக்கா பாடசாலை. கோவில் மூட்டை என்ன, வேலங்குளம் என்ன? இதுக்குள்ளே வருது. ஓகே ஓகே, கோவில் மூட்டை ஸ்கூல். இதுவும் ஒரு குளக்கட்டு. இதால் நிறைய தூரம் போகணுமா ஸ்கூல் பார்க்குறேன்டா? இதுதான் ஸ்கூல் என்ன? ஆனால் அதுவும் இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லை போல. உள்ளே கொண்டு இருக்கா? நிறைய தூரம் போகணுமா? அதான் வேலங்குளம் இது போல் இருக்கு. ஓகே. இதில் ஒரு கோயில் ஒன்றும் கட்டி கொண்டிருக்கணும் குளக்கட்டுக்கு பக்கத்தில். இதெல்லாம் குளத்துக்கான பகுதிகள் போல் இருக்குது. இப்போ பெரிய கேம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அண்ணா. இதால் தான் நாங்கள் இப்படியே போனால் தான் வந்து பார்த்திங்களாண்டா மல்லாவி அதாவது 3 முறிப்பு போய் அப்படியே நாங்கள் மல்லாவி அதெல்லாம் போகலாம். இது வந்து வேலங்குளம் ஜிஎஸ் ஆஃபீஸ் தானே? ஒன்ற கடவுளே, இவ்வளோ பெரிய ஒரு கேம்ப் இருக்கத்தான் நாங்கள் ட்ரோன் ஷூட் எடுத்து விளையாடினோமா. நல்ல விளையாடலாம் ட்ரேடர் இல்லை போல் இருக்குது. இதில் கோம் ஆஃப் ஏர் மொபைல் அப்படி என்ன மாதிரி போட்டிருக்கணும். சுற்றிய கேம்ப் ஒன்று இதுக்குள்ளே வச்சுருக்கணும். யுத்த காலத்தில் வந்து இயக்கம் இருந்திருக்கணும் போல இருக்குது. இப்போ தான் வந்து ஆர்மியாக்கள் இந்த இடத்துல இருக்கணும். இதில் கேன்டீன் எல்லாம் இருக்குது ஆர்மின்ட்டு. அதே மாதிரி இதில் இப்போ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கணும் ஆர்மியாக்கள். ஊராக்கள் ஊர்படிகள் தான்.
ஆர்மி ஆக்களோட சேர்ந்து தான் விளையாடின போல இருக்குது. இல்லை ஊர் ஆக்களே தான் கன்ஃபியூஸாக இருக்குது. ஒரு ஏர்போர்ஸ் இது போல் இருக்குது. நான் அதில் உண்மையான ஆர்மிக்காரங்கள் இருக்கான்னு யோசிச்சுட்டேன். அப்பா அவ்வளோ பெரிய கேம்ப் இந்த ஒரு சின்ன துண்டுக்குள்ளே. இதில் ஆர்மியாக்கள் உள்ளே தான் விளையாடி கொண்டிருக்கணும் வாலிபால். இதோட நாங்கள் திரும்பிக் கொள்வோம். இன்னும் வந்து இந்த ஆர்மி கேம்ப் வந்து முடிகிற மாதிரி இல்லை. இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த இடங்களில் உங்களுக்கு பார்க்கல இப்போ கொஞ்சம் ரோட்டு போட்டதால நவீனமயமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தினர் வந்து வன்னி பாதைன்னு சொல்கிறது அதுகள் வந்து இந்த ஒரு பாதைகளால் தான் வந்து பயன்படுத்தினவை. உங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். இப்போ வந்து ஒரு சாதாரணமான ஒரு இடமா இருக்குது. இந்த ஆர்மி கேம்ப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இயக்கம் வந்து பின்வாங்கினது. அப்போ அதுக்கு பிறகு தான் வந்து ஆர்மியாக்கள் இந்த இடங்களில் ஆர்மி கேம்பை வந்து கட்டினவேல் அப்படின்னும் சொல்லினோம். நிறைய கத்தரி தோட்டங்களும் வந்து இதில் வச்சிருக்கணும். இதில் பாருங்கள் இந்த வயல்வெளி எப்படி இருக்குண்டு. சொர்க்கம் ஐயா சொர்க்கம். ஆனால் நல்ல வேலையாக பெரிய மழை ஒன்றும் பெய்யாமல் எங்களை பாதுகாத்துட்டு இதில் வந்து பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறு வந்து உண்மையிலுமே இந்த இடமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய ஒரு கிணறுண்டா இந்த கிணறு தான். இந்த கிணறுண்ட வரலாறுகள் இந்த கிணறையை நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இது இந்த கிணறு வந்து ஆர்மியாக்கள் கட்டினது. நான் நினைக்கிறேன் அவையில் தண்ணி தேவைக்காக கட்டியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அவையில் தான் இப்போ வந்து இது தண்ணி அடிக்கிறோமா. இது பாருங்கள் இவ்வளோ பெரிய கிணறு. தோட்டக்கிணறு என்ன தோட்டக்கிணறு இதே தோத்துரும் போல் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இருக்கு. என்ன பயங்கரமான தாழ்ப்பகம் கூட. அப்படியே வந்து இந்த வேளாங்குளம் குளத்துக்கு முன்னுக்கே வந்து இதை அமைச்சிருக்கணும். இவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அதிலே நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய மருத மரங்கள் அப்படியே அந்த ஒரு வடிவான ஒரு இதில் இருக்குது சூழலில். ஆனால் இங்கால கொஞ்சம் நடக்கிறதும் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் நடக்க வேணும். இதில் ஆர்மி கேம்பெல்லாம் இருந்திருக்கு போல இருக்குங்க. இதெல்லாம் இருந்ததுக்கான அடையாளம். இதெல்லாம் ஆர்மி கேம்ப் இருந்ததுக்கான அடையாளங்கள் தான். இப்போ தான் வந்து எடுத்து அங்கே கொண்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன் இந்த மருத மரங்கள் எப்படி இருக்குண்டு சூப்பரான ஒரு வியூவில் இருக்குது. அப்படியே இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த கிணறுங்க. இந்த கோப்ரோவே வைடாங்கில் தான் இருக்குது. அதுக்கும் வந்து அடங்குதில்லை. பொறுங்க வரேன் ஹைபர் வியூ போட்டு பார்ப்போம் அதுக்காக அடங்குதாண்டு. சரி, இப்போ ஹைபர் வியூ போட்டுட்டேன். இதில் பாருங்கள் இந்த கிணறு இந்த சுற்று வட்டம் வந்து உங்களுக்கு இப்போ தெரியுமான்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து இதை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னாட்டா ஆர்மியாக்கள் இருந்துட்டு தான் போயிருக்கணும். ஓ சூப்பரான ஒரு வியூவோட இந்த கிணத்தை வந்து அமைச்சிருக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இப்படி உள் கிராமப்புறங்களில் வரைக்கும் தான் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தேன் மேலே பார்த்து வந்துடுவோம். நான் ஆர்மி இந்த கம்பி சிக்கிட்டு நான் ஆர்மின்ற இந்த கமாண்டோ கம்பி ஒன்று தெரியல. நல்ல வேலை இந்த கம்பி நல்லா பெருசாக செய்ததில்லை. கீழே மேலே பார்த்து நடக்கணும். இது பாருங்களேன் கொஞ்சம் மட்டும் சம்பவம் நடந்திருக்கு. அந்த இப்படி கிணறுகளில் விழுந்து குளிக்கிறதுக்கு சூப்பர் இடம் தான். தெரிஞ்ச வரைக்கும் சுத்தது அந்த நீங்களெல்லாம் இடம்பெயர்ந்து போன அப்புறம் தான் இதை கட்டியிருக்கணும். வேணே இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இதுலேயே ஆமிக்காமல் இருந்திருக்கு போல இருக்கேண்ணே. இந்த ஊருக்கு எப்போ விட்டவேல் 2010க்கு பிறகு தான் விட்டுருப்பேன். எனக்கு யுத்தத்துக்கு பிறகு தான் வந்து இங்கேயே விட்டுருக்கணும். சரி ஓகே. ஆனால் நல்லா இருக்குது. மேல் வியூ வந்து நாங்கள் ட்ரோனில் ஏற்கனவே பார்த்துருப்போம். சரி ஓகே. இது வந்து இந்த மடுக்குளத்தில் இருந்து நான் நினைக்கிறேன் 1 கிலோமீட்டருக்குள்ளேயும் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் அந்த சேர்ச் ஆரம்ப இதில் நான் போட்டிருப்பேன்னு தெரியல. அப்படி இல்லாட்டி இதிலே நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இதுதான் வந்து வேளாங்குளத்துக்கான வான்கட்டு. இதெல்லாம் மழை பெய்ய இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 நாளுக்கு பிறகு வந்து இதில் தெரியும் ஃபுல்லாகவே வான் பாய்ந்து ஓட்டுருக்கு. நிறைய குளங்கள் வந்து தண்ணி இல்லை. இப்போ அதான் பிரச்சனை. தண்ணி இருக்குது ஆனால் வான் பாயிற அளவுக்கு தண்ணி இருக்காது இப்போதைக்கு. நாங்கள் இப்படி போய் அப்படி சுற்றி வந்து இந்த சேச்சடிக்கு வந்துட்டோம். இதில் ஃபாதர் ஆகலாம் இப்போ தான் வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து கொண்டிருக்கணும். அப்படியே நாங்கள் உள்ளே போய் வேலோடையும் கொஞ்சம் கழிச்சிட்டு அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே வந்து சிறப்பான ஒரு நாளில் வந்து இங்கே வந்திருக்கிறவன் நினைச்சு சந்தோஷமாக இருக்குது. சரி, இதில் வந்த உடனே இன்னும் ஒரு விஷயம் வந்து இங்கே முன் வைச்ச என்ன விஷயம்னா இப்போ இந்த கோயில் எங்களுக்கு வேலை செய்ய நேரம் இப்போ எங்களுக்கு தெரியாது இந்த கெண்டை கொடுத்ததா என்னன்னு தெரியாது. அப்போ நான் சேச்சு வேலை செய்கிறாங்கண்டு பிறகு பார்த்தா சேச்செல்லாம் அந்த அவங்க வெளிநாட்டிலேருந்து உதவி செய்த காசு கொடுத்தாக்கள் வேறு ஆளை கெண்டை கொடுத்தது எங்களுக்கு தெரியாது. இவர் கெண்டை கொடுத்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் செய்து முடிய விட்டு தான் முடிஞ்ச அப்புறம் எங்களுக்கு கோயில் சிறப்பு ஆசிரியர் தான் எங்களுக்கு தெரியும் இது கெண்டைக்கு கொடுத்தா செய்துண்டு. ஆனால் அந்த நேரம் தான் நாங்கள் இல்லாட்டி எங்களை ஊராக்காட்டு எங்கள்கிட்ட கேட்டிருந்தா நாங்கள் இதுக்குரிய இந்த போட்ட கதவு நிலை இதெல்லாம் நாங்கள் இங்கே எங்களை ஊரில் எடுத்துருந்தா நாங்கள் முதிரையோ இல்லை பாலையோட இல்லை இது மாவுக்கனி போட்ட ஓடியால் எங்களுக்கு என்னென்னா இப்போ அது ஒரு கொஞ்சம் காலம் போனோன்னா பாருங்கள் இந்த இதில் கீழே பார்க்குறாங்களுக்கு தெரியும். மற்றது பாருங்கள் அந்த கதவை பாருங்கள் அந்த கதவு அப்படியே காட்டுங்க. இந்த கதவெல்லாம் போட்டது. ஆனால் அவங்க இந்த பச்சை மரத்தில் போட்டு விட்டாலும் அவ்வளோ உடஞ்சி அப்படியே கதவோட உடஞ்சி கீழே அப்படியே விழுந்துட்டு அது டச்சப் செய்து வச்சுக்கிறோம் நாங்கள். மற்றது
இந்த மேல் கூரை செய்தது ரஸ் வடிவாக அடிக்க ரஸ் அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மரத்தை வடியாக லெவல் பண்ணி கொள்ளவே இல்லை. முழு தண்ணி வந்து அதில் ஒழுகி கீழே அப்படி வருது. மறந்த கீழே அந்த கரண்ட் லைன் அப்படித்தான் அதுலேயே அப்படி அதெல்லாம் ஒழுகி வருது. அந்த பின்னுக்கு எல்லா கதவும் அப்படி தான். அந்த கீழே வேலை செய்கிற அந்த மாவுளை அடித்ததில் இந்த கொங்கிரீட் நிலங்குடை வடிவான இதில் கொங்கிரீட் போட இல்லை. எப்படி போட்டுருக்காங்க அங்கே பாருங்க இவ்வளோ வடிச்சிருக்காங்க. என்னென்னா அதை நாங்கள் எங்களை ஊராக்களுக்கு யாருமே சொல்ல இல்லை செய்கிறோம். ஆனால் கெண்டைக்கு நாங்கள் சேச்சால செய்கிறோன்னா நாங்கள் நினைச்சினாங்க. ஓகே, இதில் பாருங்க கதவெல்லாம் அப்படியே வெடித்து பீலியாலேயே வந்துட்டு இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சும்மா வந்து இப்போ டெம்பரியாக வந்து அடித்து வச்சிருக்கணும் இதில் இருக்கிறார்கள். இது வழிச்சு என்னென்னா இந்த கதவை என்னென்னா நாங்கள் உள்ளுக்கு கம்பி சாமான் கொஞ்சம் வச்சுருந்தோம் வேலி அடைக்கிறதுக்காக. நாங்கள் அப்படி எங்களுக்கு எலெக்ஷன் கேட்டு வராங்கள்ட்ட நாங்கள் கொஞ்சம் எங்களை உதவி கேட்டு கம்பி எடுத்து வச்சோம். இந்த கதவை உடைச்சி தான் இந்த கம்பியெல்லாம் களவெடுத்து போடுவாங்க. களவெடுத்து போலீஸு கூட என்ட்ரி கொடுத்து யார் எடுத்துன்னு சொல்லி கொடுத்தோம். அதை பற்றி எக்ஷன் எடுக்கல. அவங்க கேட்குறத நீங்கள் அதை பார்த்துருக்காங்க. அப்போ நாங்கள் சேர்ச்சில் வந்து எந்த நேரம் நாங்கள் பாதுகாப்படலை. லொக் பண்ணிட்டு போகலாம், உடைச்சி எடுக்கிறாங்களுக்கு நாங்கள் பாதுகாப்படலான்னு. அதான் மற்ற இந்த வேலியெல்லாம் நாங்கள் இப்போ எங்களோட முயற்சியெல்லாம் நாங்கள் இந்த வேலியெல்லாம் எடுத்து செய்திருந்தாங்க. ஒரு ஆள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வேண்டி கம்பியை வேண்டி தூண் வேண்டி எல்லாம் போட்டு செய்திருந்தாங்க. பிள்ளைகள் படிக்கிறக்காக டியூஷன் ஒன்று சென்டர் செய்கிறக்காக இந்த கூரை அது எங்கள் சொந்த காசுலேயே போட்டு நாங்கள் கொஞ்சம் செய்திருந்தாங்க. ஆனால் இந்த மரம் மட்டும் நாங்கள் எங்களோட உள்ளூரில் எங்களோட ஊருக்கு எடுத்தபடியாக இந்த மரங்கள் உடையாமல் நல்லா இருக்குது. மற்றபடி வேற ஒரு மரமாக இருந்தால் இன்னும் தண்ணி போட்டு உடைஞ்சு போயிருக்கும். இப்போ அதுவும் அது செய்து கேட்க இந்த பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நாங்கள் சேச்சுக்கு உள்ளுக்கான செய்ய வேண்டியா இருக்கு எங்களுக்கு. இப்போ இதுவும் எங்கட காசுல செய்யறாங்க, வேறாக்கள் இதில் செய்யலை தான் நாங்கள். அப்போ நாங்கள் அதால் கொஞ்சம் யார்கிட்டையாவது ஒரு இடத்துல நாங்கள் இப்போ கேட்குறாங்க கேட்டால் செய்தாருன்றாங்க. ஆனால் முன் வந்து செய்கிறாங்க. சரி, எல்லாம் முடிவு வேலம் பிறக்குமென்னு நினைக்கிறேன். சரி அண்ணா, சந்தோஷம். சரி, ஓகே. நிறைய விஷயங்களை வந்து ஊரண்டு வரைக்கில், அதுவும் சின்ன ஒரு ஊரண்டு வரைக்கில் வந்து நிறைய அபிவிருத்தி தான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து எங்களுக்கு நிறைய வந்து சொன்னதில் அது எனக்கும் சரி இந்த ஊர்லேருந்து பார்க்குறாக்களுக்கும் சரி நல்ல விஷயமா தெரிய வேண்டிய விஷயமா வந்து இருக்கும். அதோட வந்து ஒரு அண்ணா இப்போ கடைசியாக சொன்னவர் இதால் முதல் வரைக்கும் ஜானை இருக்கும். அப்படி அப்புறம் இதெல்லாம் ஸ்கூல் போய்க்கல இப்போ தான் வந்து அந்த ஜானை வேலிகளெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சிருக்கணுமா. ஜானை நின்றா கூட தெரியுமா இதால். சரி, நீங்கள் வரைக்கிலையும் பார்த்துருப்பீங்க இந்த ஊர் எப்படி வந்தோம் அப்படின்றத. உங்களுக்கு பொதுவாக பார்க்குறாங்களுக்கு எப்படி இருந்திருக்குமோ தெரியல. ஆனால் அந்த ஊரோட இருக்கிறார்கள், ஊரை பார்க்கணும் மட்டும் நினைச்சாங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.